என்ன சொல்லி அசிங்கப்படுத்த போறாளோ? போலீஸ்க்கு வேற போறாங்கால, போலீஸ்க்கு வேற போயிருவானு தெரியல. ஏன் நில்லுங்க, ஏன் இங்க பாரு உங்களை உள்ளதான் யார் வேற தெரிஞ்சு கொண்டாடலையே. ஏன் சுஷ்மா அம்மா நில்லு. இவங்கள வேற வீட்டுக்கு வர காணோம். எவனா ஒருத்தன் வந்தாலும் பரவாயில்லையே, ஒருத்தனையும் காணலையே. இவ வேற வந்துட்டாளா? போச்சா, நம்ம வீட்டுல எப்படா பிரச்சனை நடக்கும் வரலானே இருப்பாள்வ போல. வீட்லயே இருக்க மாட்டாள்வ போல, வீதியில தான் திரியிறாள்வ. நம்மளும் தான் இருக்கோம், நம்ம வீடு உண்டு நம்ம உண்டுன்னு கிடக்கும். வெளியே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஊர் கதைக்கு அலையிறமா. இவ்வளவு ஊர் கதைக்கு அலைஞ்சிட்டே திரிகிறாள்வ. எவ வீட்டுல என்ன நடக்குன்னே இருப்பாள்வ போல. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா அம்மா? தெரியுமா? நீங்கள் சுஷ்மாவோட அம்மா அப்பா தானே? பார்த்துருக்கேன், எனக்கு அவளை விட ஒரு முறை பார்த்தேன். ஏன் சார் அழுதுகிட்டே இருக்காரு? என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு தானே வந்தா என்னன்னு கேட்க. ஆமாம்மா, இந்த அம்மா வீட்டிலே அது கல்யாணம் பண்ணி வந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. பொண்ணை பார்க்க வந்துச்சு. நாங்க 2 பேரும். பொண்ணு இல்லை, கேட்டா எங்க போச்சு தெரியல சொல்லுது. ஏன் இப்படி புழுவுறா? எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொன்னேன், எப்ப வருவான்னு தெரியலன்னு தானே சொன்னேன். அப்படியே அப்ப புத்தி அவளுக்கு கரெக்டா இருக்கு குட்டச்சிக்கு. எப்படி புழுவுறான் பாரு, இவளும் அதே மாதிரி தான் புழுவிட்டு தெரியுறா. பொண்ணு ஒழுங்கா பேச மாட்டேங்குது, குழம்பி போச்சுன்னு சொல்லுது. எங்க பொண்ணு நல்லா பேசும் அம்மா, அது ரொம்ப புத்திசாலி. என் பொண்ணு ஆசைப்பட்டதுன்னு தான் இது வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சோம். நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. ஏற்கனவே ஒரு பொண்ணை நான் சின்னதுலேயே தொலைச்சிடுச்சோம். இப்போ இந்த ஒரு பொண்ணு தான், அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதையும் தொலைச்சிடுச்சோம். ஏ பகவான், எனக்கு இப்படி கஷ்டம் கொடுக்குறேன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க பொண்ணு எங்கேயும் தொலைஞ்சு போலமா? ஊருக்கு தான் போயிருக்கா. நிஜமாவா? ஏ பகவான், ரொம்ப நன்றி உனக்கு. என் பேட்டி கிடைச்சிடுச்சோ. என் பேட்டி ஊருக்கு தான் போயிருக்குதா? ஊருக்கு தான் போயிருக்குதா அம்மா? அதை நீங்க சொல்லியிருக்கலாமே. தெரியாதுன்னு ஏன் சொல்லுச்சு? அதுதானே உன்கிட்ட நான் சொன்னேன். சொல்லாத மாதிரி ஏன் சொல்லலன்னு வந்து கேட்காம பாரு. ரொம்ப நன்றி அம்மா. பரவாயில்ல இருக்கட்டும். ரொம்ப நல்ல பொண்ணு சுஷ்மா, ரொம்ப புத்திசாலி, நல்லா வளர்த்துருக்கீங்க. ஆமா, இவ வீட்டுக்கு மருமகளை வந்து வாச்சிருக்கணும். அப்ப தெரியும் அவ புத்திசாலித்தனம் என்னன்னு இவளுக்கு. அவகிட்ட மாட்டிட்டு முடிக்கிற எனக்குல தெரியும் அவ புத்திசாலித்தனம் எப்படின்னு. சரி, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கிப்ட்டு போங்க, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி அம்மா. இல்லைங்க, 2 பேரும் எங்க வாரியில்வ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு சொல்ல கூப்பிட குரல் கொடுக்காம வந்துட்டு இப்ப யார் வீட்டுக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வாரியா 2 பேரும்? என் வீட்டு வாசப்படியை யாரும் மிதிக்க கூடாது. என்ன மதிக்காத நீங்க 2 பேரும் மிதிக்கவே கூடாது. போங்க அந்தால. சரி, ஏதோ டென்ஷன்ல கோவப்பட்டாங்க, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சொந்தத்துக்குள்ள இதெல்லாம் சகஜம். உள்ள கூட்டிட்டு போங்க. ஆமா, நீ ஏன் சொல்ல மாட்டா? உனக்கு வந்தா தெரியும். தலைவலியும் வயிற்று வலியும் அவைய வீலுக்கு வந்தாதான் தெரியும். அடுத்த வீலுக்கு ஈச்சா சொல்லிட்டு போயிருவாள்வே. குழம்பு வைக்க மாட்டாங்க சொல்லிட்டு இருக்கேன், குழம்பி போச்சுங்க. நான் ஒண்ணு சொன்னேன், இவ ஒண்ணு எட்டுக்கட்டி நீ பேசிட்டு இவ இஷ்டத்துக்கு போறா. எட்டுக்கட்டி பேசினவா என்ன சண்டைனாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசுறேன். வீதிக்கு வர்றது என்ன பழக்கம்? இவ வீதிக்கு வந்து பேசுற மாதிரி இவன் மவளும் அன்னைக்கு வந்து வீதியில வந்து பேசி அசிங்கப்படுத்தினா, இன்னைக்கு தாக்காரி தவப்பணம் வந்து அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல என்ன பத்தி. எதுக்கம்மா கோவப்படுது? வயிறு ரொம்ப வலிக்குதா? நான் வேணா மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா? சும்மா என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கே என்கிட்ட நீ. ஏ, மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க. என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்காங்க? அம்மா, என்னம்மா இங்க ரோட்டை வச்சு பேசிட்டு இருக்கிய? வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஆமாண்டா, உன் மாமியாரும் மாமனாரும் பண்ண காரியத்துக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். நான் ஒண்ணு சொல்றேன், உன் மாமியாரி உன்னை புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுட்டு தேவையில்லாம ரோட்ல வந்து சண்டை போட்டு அசிங்கப்படுத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தேவையாடா? இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு தேவையா? அன்னைக்கு உன் பொண்டாட்டி மானத்தை வாங்கினா, இன்னைக்கு உன் மாமியார் வாங்கிட்டா. எம்மா, அவியலுக்கு கொஞ்சம் காது கேட்காதுமா? காது கேட்காதா? காது கேட்காம தான் நான் ஒண்ணு சொல்ல இவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டானோ? ஆமாம்மா, அவியலுக்கு கொஞ்சம் காது கேட்காது பத்துக்க. அதனாலதான் அப்படி பேசியிருப்பாவ. நீ தப்பா எதுவும் நினைச்சுக்காதம்மா. சரி அத்தே, மாமா வாங்க வீட்டுக்கு போலாம். ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு காது கேட்காம இருக்கும், இது என்ன 2 பேருக்கும் காது கேட்கலாங்க? பின்னாடி இவன் அவளுக்கும் அந்த பிரச்சனை வந்து அவளுக்கும் காது கேட்காம போயிருமோ? அவளுக்கு காது கேட்காம போனா நல்லா தான் இருக்கும், நான் நிம்மதியா இருக்கலாம். வேணாம், காது கேட்காம 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டே 10 நிமிஷத்துல இந்த பிரச்சனை. இனி அவகிட்ட வீட்டுல நாள் முழுக்க காது கேட்டாலே அவகிட்ட பிரச்சனை. காது கேட்காதவளை வச்சு நான் என்ன பாடுபட போறேன்? அம்மா வேணாம்மா. வாங்க அம்மா. வாரேன். என் மொவ சொன்ன மாதிரி புளி ரசமே பணஞ்சு வச்சிருக்கலாம் போல. இவளுக்கு தான் கறி குழம்பு வச்சு வச்சிருக்கான் போல.